உடையார் பாகம் 6 அத்தியாயம் 14. உபதளபதிகள் எல்லோரும் ஒன்றாக கூடி பேசினார்கள். அந்த வீரன் செய்தது தவறுதான். குடித்துவிட்டு ஒரு பெண் பிள்ளையை கழியால் அடித்தானாம். அவள் எட்டி உதைத்தாள். ஒரு பெண் சும்மா எட்டி உதைப்பாளா? குடித்துவிட்டு தேவரடியார் இருக்கும் இடத்திற்கு ஒரு மறவன் போனால் அவன் மறவன் அல்ல, குடிகாரன்தான். குடிகாரன் வேறு, மறவன் வேறு. மறவனின் கம்பீரம் அங்கு செத்து போயிற்று. ஒரு உபதளபதி சொல்ல, அதற்காக கட்டி வைத்து அடிப்பீர்களா? அது தவறல்லவா? அந்த சிற்பி செய்தது பிசகு. ஆனால் அந்த சிற்பி ஏன் செய்தார்? அவனுடைய பெண் பிள்ளையை கழியால் அடித்திருக்கிறாய், அவன் கோபப்பட மாட்டானா? வாள் எடுத்து போர் புரிந்திருக்க வேண்டும். நன்றாக இருக்கிறதே உன் கதை. உனக்கு போர் புரிய தெரியும். இடையராது பயிற்சியில் ஈடுபட்டு உன் தசை வலிமையை பெருக்கிக் கொண்டிருக்கிறாய். அவன் மெல்லிய கைகளால் கருங்கல் பிடிக்கிறவன், சிற்பம் செய்கிறவன். அவனால் பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சக்கரவர்த்திக்கு அவன் மீது மிகப்பெரிய பிரியமும் மரியாதையும் உண்டு. இந்த கோயில் கட்டும் பெருந்தச்சரை விட்டு அவனை முக்கியமாக எல்லா பெண்களும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மனைவியை கழியால் அடித்துவிட்டு அவன் அடிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவனை கொஞ்சவா செய்வான்? அவன் காலில் விழுந்து வணங்கவா செய்வான்? முட்டாள்தனமாக இருக்கிறதே நீங்கள் பேசுவது. வேறொரு உபதளபதி சீர எல்லா உபதளபதிகளும் மௌனமாக இருந்தார்கள். இது மிகப்பெரிய அவப்பெயர், நமக்கு கேவலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இவனுடைய ஒரு செய்கையில் நாம் அத்துணை பேரும் குற்றவாளிகளாக போகிறோம். இனிமேல் மறவர்கள் குடித்தால் தஞ்சைக்குள் நுழையக்கூடாது என்ற கட்டளை வந்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நிம்மதியாக வீட்டில் மது வகைகளை வைத்து குடித்து கொண்டிருந்தேன். மனைவியோடு சல்லாபித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அதற்கு கேடு வந்துவிட்டது. ஆனால் அருண்மொழி நம் பக்கம் இருக்கிறார். ஏன் அப்படி அடித்தாய் என்று விசாரிப்பதற்காக சிற்பிகளிடத்திற்கு போயிருக்கிறார். சாவூர் பரஞ்சோதியை வன்மையாக கண்டித்திருக்கிறார். எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாய் என்று அவரை இடித்துரைத்தாய். இது ஒரு நல்ல விஷயம்தான், ஆறுதலாக இருக்கிறது. இதெல்லாம் சிறிய விஷயங்கள். ஒரு விஷயம்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. சற்று வயதான ஒரு உபதளபதி பேசினார். சோழ தேசத்தில் ஒற்றுமை குறைந்து விடுமோ என்ற பயம் ஏற்படுகிறது. அப்படி ஒற்றுமை குறைந்துவிட்டால் சோழ தேசம் பலவீனப்படும். நாம் பெற்ற வெற்றிகளுக்கு அர்த்தம் இல்லாது போய்விடும் என்றார். என்னையா சொல்லுகிறீர்? இனிமேல் எங்கே பகைவர்கள்? யார் எதிர்க்கக்கூடும் சோழ சாம்ராஜ்யத்தை? பாண்டியர்களை தலை தூக்க ஒட்டாது செய்தாகிவிட்டது. சேர தேசம் என்று ஒன்று இருக்கிறதா என்றே தெரியவில்லை. கீழே சாளுக்கியம் பெண் கொடுத்து பெண் வாங்கி பின்னி பிணைந்திருக்கிறது. கங்க தேசமும் இரட்டைப்பாடியும் நம் வசமாகி பல காலங்களாகின்றன. எகிரி எகிரி ஆடிக்கொண்டிருந்த மேலை சாளுக்கியத்தையும் நிர்மூலம் செய்துவிட்டோம். இனி என்ன பயம்? யார் எதிரி? இது அதிக பிரசங்கித்தனமான பேச்சு, அபத்தமான பேச்சு. ஒரு வீரன் முழங்கியதற்கு எதிராக அந்த முதியவர் கனமான குரலில் பேச துவங்கினார். ஒரு புல் கூட ஒரு பூண்டு கூட இல்லாமல் கட்டாந்தரையாக செய்துவிட்டோமா? இல்லையே. மேலை சாளுக்கியர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். கடைசி வரை நாம் போய் அவர்களை வெற்றி கொள்ளவில்லை. அவர்கள் தேசமான மானியகேடத்தை நாம் கைப்பற்றவில்லை. துங்கபத்ரியை கடந்து போரிட்டு பிறகு துங்கபத்ரையிலிருந்து மீண்டு வந்துவிட்டோம். கரையோர கிராமங்களை நகரங்களை சீரழித்துவிட்டு வந்திருக்கிறோம். மேலை சாளுக்கியம் நம் வசப்படவில்லை. மறுபடியும் யுத்தம் வரும். இன்று இல்லையேனும் நாளை, நாளை மறுநாள் அல்லது 4 வருடங்கள் கழித்து வெகு நிச்சயம் யுத்தம் வரும். எனவே அயர்ந்து இருப்பதில் அர்த்தமில்லை. இந்த மாதிரி சிறு சிறு சச்சரவுகள் நம்மை பலவீனப்படுத்தும். மறவர்களை இழிவாக பார்க்க வைக்கும். இந்த விஷயம் சக்கரவர்த்திக்கு போகுமா? வெகு நிச்சயமாய். சக்கரவர்த்தி என்ன செய்வாய் என்று நினைக்கிறார்? அந்த முதிய மறவன் யோசித்தான். 20 வருடங்களாக நான் சக்கரவர்த்தியையே உற்று கவனித்து வருகிறேன் என்பது உண்மையானால் இந்த விஷயத்தில் மறவர்களை சக்கரவர்த்தி நிச்சயம் தண்டிப்பார். கூடியிருந்த மறவர்கள் கால் உதைத்து கொண்டார்கள். நெஞ்சில் அறைந்து சுவற்றில் முட்டியால் குத்தி கொண்டார்கள். இத்தனை வேதனைக்கு உட்பட்ட பிறகும் மறவருக்கு ஏன் இப்படி ஒரு போதாத காலம் என்றார்கள். ஆமாம், ஏனென்று தெரியவில்லை என்று யாரோ உரத்த குரலில் அழுத்து கொண்டார்கள். அதிகம் வேதனைப்படவில்லையோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. எளிதாக வந்த வெற்றியோ என்று நினைக்க தோன்றுகிறது. அதனால்தான் மறவர்களை மதிப்பதில்லை. உயிர் இழப்பு குறைவு, அதனால்தான் உற்சாகம். அதனால்தான் குடித்துவிட்டு பெண்கள் எதிரே வம்பு பண்ணி கொண்டிருக்கின்ற திமிர் வந்துவிட்டது. அந்த முதிய மறவர் உரத்த குரலில் பேச மற்றவர்கள் ஆமோதிப்பாய் சிறு சிறு சலனங்களை எழுப்பினார்கள். சரி, பிரச்சனை தீர என்ன வழி?
மறுபடியும் ஒரு சுமூகமான நிலைமைக்கு வர வேண்டுமே, இது முக்கியமல்லவா? ஒரு இளமையான மறவன் கேட்க. சிற்பிகளிடமிருந்து விலகி இருங்கள். பொதுமக்களை மிக மரியாதையாக அணுகுங்கள். பெண்கள் விஷயத்தில் எந்த சச்சரவும் செய்யாதிருங்கள். உங்கள் வீட்டு பெண்களை கூட மிகவும் மரியாதையாக நடத்துங்கள். யார் குடித்துவிட்டு கத்துகிறார்கள் என்று விசாரித்து யாரோ ஒரு மறவன் என்றுதான் மக்கள் பேசுகிறார்கள். இதிலிருந்து நாம் நிச்சயம் மீள வேண்டும். அப்படியென்றால் மறவனை குடிக்கக்கூடாது என்கிறீர்களா? புலியை மாமிசம் தின்னக்கூடாது என்று சொல்வீர்களா? அடே, பசித்தால் ஒழிய அந்த விலங்குகள் மாமிசம் உண்பதில்லை. அவசியமானால் ஒழிய மறவன் குடிக்கக்கூடாது. முதியவர் தீர்மானமாக பேச அந்த மறவர்கள் தலைகுனிந்து கொண்டார்கள். உண்மைதான் என்று தலையாட்டினார்கள். போதும், அதிகம் துக்கப்பட வேண்டாம். எழுந்து வேலையை கவனியுங்கள். போர்க்கருவிகளை சீராக்க கருமார்களுக்கு உதவி செய்யுங்கள். காவிரிகரை ஓரமாக ஒரு மேடு நிலம் இருக்கிறது. அந்த இடத்தை கருமார்கள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராஜேந்திரர் கொடுத்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தை வணிக சமுதாயத்தினர் வாங்கி இருக்கிறார்களாம். மறுபடியும் அவர்களிடமிருந்து ராஜேந்திரர் வாங்கி கருமார்களுக்கு கொடுத்து விடுவார் என்றும் சொல்கிறார்கள். அப்படியா? நமக்கு அப்படி ஒரு நிலம் கொடுக்க கூடாதா? எதற்காக மேடும் கரம்பும் வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? நல்ல விவசாய நிலம் கேட்கலாம் அல்லவா? இல்லை இல்லை, விவசாயம் செய்ய வேளாளர்கள் இருக்கிறார்களையா. மேடு நிலமாக இருந்தால் நமக்கு நல்லது. வீடுகள் கட்டிக்கொள்ள உதவும். இம்மாதிரியான உருப்படியான வேலைகளை செய்வதை விட்டுவிட்டு குடித்துவிட்டு அலைவதில் என்ன பயன்? என்றைக்கு நம் குடும்பங்களை நாம் கவனிக்க போகிறோம்? என்றைக்கு நம் குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வரப்போகிறோம்? மறவர்களுக்கு என்றுதான் புத்தி வரும்? எனக்கு புரியவே இல்லை. அந்த முதிய மறவர் அழுத்து கொள்ள எல்லோரும் மௌனமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஐயா, இப்போதைக்கு போதும் என்று நினைக்கிறேன். நாம் இப்படி கூடியிருப்பது கூட நல்லதல்ல. கலைந்து விடுவோம் என்று யாரோ அவசரமாக சொல்ல அவர் ஆமோதித்தார். மறவர்கள் கலைந்தார்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியும் முதல் மந்திரியுமான அமன்குடி நாட்டு வைஷ்ணவரான கிருஷ்ணன் ராமன் மேல் மாடியில் பெரிய சிம்மாசனம் போன்ற நாற்காலியில் அமர்ந்திருக்க, அவருக்கு எதிரே தர்ப்பை பாயில் கோவிந்தன் கௌதமன் சிங்கபிரானும் வில்லிற்கிடந்தான் மங்களாச்சனும் கை கட்டி முதுகு நிமிர்த்தி அவரையே பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணன் ராமனின் மனைவியும் அருண்மொழி பட்டனின் தாயாருமான பெண்மணி இனிப்புகளும் நீர்மோரும் கொண்டு வந்து அந்த ஒற்றர்களுக்கு எதிரே வைத்தார். கிருஷ்ணன் ராமனின் ஒற்றர்கள் அவைகளை எடுத்துக்கொள்ள வெட்கப்பட்டார்கள். இருக்கட்டும் இருக்கட்டும் அம்மா என்று பவ்யமாக மறுத்தார்கள். ஏதோ தீவிரமான சிந்தனையில் இருந்த கிருஷ்ணன் ராமன் மெல்ல குனிந்து இனிப்புகளை நோக்கி பிறகு அவர்களை பார்த்து முறுவளித்தார். எனக்கு வரவில்லை, உங்களுக்கு மட்டும் வந்திருக்கிறதே என்று கூறிவிட்டு கண் சிமிட்டினார். ஆமாம், இதென்ன எங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறீர்கள்? தாயே, பெரியவருக்கு வைக்கவில்லையா என்று பவ்யமாக கௌதமன் சிங்கபிரான் கரகரத்த குரலில் கேட்டார். சும்மா இரு. எப்பொழுதும் தின்று கொண்டு இருந்தால் அரசாங்க வேலையை யார் செய்வது? அந்த அம்மணி அதட்டலாக பேசினாள். நான் தின்று கால் நாழிகையாகிவிட்டது. கால் நாழிகையே மிக பெரிய நேரம் என்பதாக பிரம்மராயர் விவரித்து சொல்ல சிங்கபிரானும் மங்களாச்சனும் வாய்ப்பொத்தி சிரித்தார்கள். அதெல்லாம் கொடுப்பதற்கு இயலாது. போதும், நீங்கள் உண்டது. உடம்பை கவனிக்க வேண்டாமோ? குரட்டை விட்டு தூங்குகிறீர்கள். இதற்கு என்ன காரணம்? சுவாசம் சரியில்லை. வயிறு நிரம்பி மேலே தள்ளுகிறது. நுரையீரலை சிரமப்படுத்துகிறது. எப்பொழுதும் ஏதாவது சிந்தனை. அதனால் ஆழ்ந்த உறக்கமும் உங்களுக்கு வருவதில்லை. குரட்டை விட்டு கனவுகளோடு கூடிய தூக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். இதற்கு காரணம் அதிகமான உணவுகளை உண்பது. உணவை குறையுங்கள், பருமனை குறையுங்கள் என்று வைத்தியர் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். உங்களுக்கு இனிப்பு கிடையாது என்று உரத்த குரலில் சொல்லிவிட்டு நகர்ந்து போனாள். ஐயன், என்னுடைய இனிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். வில்லிற்கிடந்தான் மங்களாச்சன் தட்டை எடுத்து கொடுத்தான். தன் பங்குக்கு கோவிந்தன் கௌதமன் சிங்கபிரானும் தட்டை நீட்டினார். கிருஷ்ணன் ராமன் இருவரையும் பார்த்து சிரித்து கை அமர்த்தினார். எனக்கு உண்மையில் இந்த உண்டிகளின் மீது விருப்பமே இல்லை. தீவிரமாக யோசிக்கும் போது ஏதேனும் தின்ன வேண்டும் போல இருக்கிறது. தீவிரமாக யோசிப்பது அதிகமாகிவிட்டதால் தீனியும் பெருத்துவிட்டது. நீங்கள் உண்ணுங்கள், எனக்கு தேவைப்படவில்லை என்றார். அவர்கள் இருவரும் நிதானமாக உண்டார்கள். ஓரக்கண்ணால் அவர்கள் சந்தோஷமாக உண்பதை பார்த்து கிருஷ்ணன் ராமனும் மகிழ்ந்தார். ஒரு மறவனை அந்த பெண் சீருடையால் ஈட்டி காட்டி உதைத்தது தவறு. அந்த மறவன் அங்கு போய் நின்று குடித்துவிட்டு உளறியதும் தவறு.
அவளை கழியால் அடித்தது பிசகு. அப்படி அடித்தவனை கட்டி போட்ட பிறகு சீருடையாளின் கணவனான சிற்பி குணவன் அந்த மறவன் முகத்தில் மாறி மாறி குத்தியதும் பெருங்குற்றம். அவனை அடித்தது குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் என்பதால் விஷயம் பெரிதாகிவிட்டது. அடித்த இடம் அருண்மொழிப்பட்டனின் அணுக்கி ராஜராஜியின் வீட்டு வாசல் என்பதால் இன்னும் பெரிதாகிவிட்டது. எதற்காக அத்தனை கூட்டம் என்று கேள்வி கேட்டபோது, ராஜராஜி சக்கரவர்த்தி உடையாரை பற்றி நாடகம் இயற்றியிருக்கிறார், அதை நடிப்பதற்காக தேவரடியார்களை வரச் சொன்னால் என்று தெரிந்ததும் இந்த விஷயம் இன்னும் அதிகமாக பரவிவிட்டது. ஒற்றர்கள் மூலம் சக்கரவர்த்திக்கும் இளவரசருக்கும் தனித்தனியாக இந்த செய்திகள் போய் சேர்ந்திருக்கும். வெளியில் உள்ள விஷயங்களின் அசைவுகள் அவர்களுக்கு விரைவாக வந்துவிடுகின்ற நேரத்தில் தஞ்சைக்குள் நடக்கின்ற இந்த விஷயங்கள் வெகு நிச்சயம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். சக்கரவர்த்தி கூப்பிட்டு அனுப்புகிற போது இது பற்றி பேச்சு வந்தால் நிமிட நேரத்தில் இதற்கு ஏதேனும் ஒரு தீர்வு சொல்லியாக வேண்டும். தான் மட்டுமே சிந்திப்பதற்கு பதிலாக திறமையான இந்த ஒற்றர்கள் இருவரையும் எதிரே வைத்துக்கொண்டு உரத்து சிந்தித்தால் இன்னும் எளிதாக தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இவர்கள் வந்ததுமே நான் இது பற்றி தான் கேட்கப் போகிறேன் என்று யூகித்து விட்டார்கள். ஆனாலும் மௌனமாக அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடிந்தவுடன் பேச்சு கொடுக்க வேண்டும். பேசுவதற்கு முன்பு சற்று சிந்திப்போம். எது தவறு? ஆடும் பெண்கள் 100 பேர் ஓரிடத்தில் குழுமும் போது வீரர்கள் அங்கே நிற்பது இயற்கை. லேசாக பரவச கூச்சல் போடுவதும் பெரிய தவறில்லை. அப்படி 100 பெண்கள் குழுமும் இடத்தில் சாவூர் பரஞ்சோதி ஏன் ஆட்களை நியமிக்கவில்லை? பரஞ்சோதி காவல் இல்லாமல் விட்டுவிட்டான். எளிதாக காரணம் புரிகிறது. பரஞ்சோதிக்கு ராஜராஜி இந்த திட்டத்தை சொல்லியிருக்க மாட்டாள். தானாக பெண்களை வர சொல்லி கட்டளையிட்டிருப்பாள். முதல் தவறு பரஞ்சோதியின் காவல் இல்லாதது. பரஞ்சோதிக்கு ராஜராஜி முன்கூட்டியே காவல் வேண்டும் என்று சொல்லாதது. இதை எடுத்து காட்டினால் அருண்மொழிப்பட்டனுக்கு முகம் சிரித்து போய்விடும். இதில் அவனும் சிக்கி இருப்பதால் தான் விஷயம் பெரிதாகிறது. நானும் மண்டையை போட்டு உடைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சக்கரவர்த்தி உடையாரின் நாட்டிய நாடகம் ஒன்று தயாராகும் போது அதற்கு இடைஞ்சல் செய்ததாக அந்த மரபன் மீது குற்றச்சாட்டு வரும். இது பரிதாபத்திலும் பரிதாபம். அங்கு என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு தெரியாது. இது தெரிந்திருந்தால் ஒருவேளை அவன் அருகே போயிருக்கவே மாட்டான். வெறுமே 100 பெண்கள் இருந்ததால் அவன் சிரித்து பல் இழித்து போய்விட்டான். அவன் போனதும் பிசகில்லை, சிரித்ததும் பிசகில்லை, சற்று அத்து மீறியது பிசகு. வெளியூரிலிருந்து கோயில் பணிக்காக வந்த தேவரடியார்கள் நம்முடைய பாதுகாப்பிலே இருக்கும்போது அவர்களை கேலி செய்வது தவறான விஷயம். இதை தண்டித்தே ஆக வேண்டும். அதற்காக எட்டி உதைத்து விடலாமோ? கட்டி வைத்தவன் முகத்திலே மாறி மாறி குத்தலாமோ என்று மறவர்கள் கூச்சலிடுவார்கள். இது சிக்கலான விஷயம். இதை எப்படி தீர்ப்பது? தீர்க்க முடியாத விஷயமாகத்தான் இருக்கிறது. சக்கரவர்த்தி இதை எப்படி தீர்ப்பார்? உடனடியாக தொடமாட்டார், ஆற போடுவார். நேரம் வரும்போது சீறி புத்தி சொல்வார் அல்லது வேறு ஏதேனும் தந்திரம் செய்வார். ஆனால் நேற்று காலை நடந்த இந்த விஷயம் இன்று காலை வரை சக்கரவர்த்தியின் காதுகளுக்கு எட்டாமலா இருந்திருக்கும்? இல்லை, எட்டியும் சக்கரவர்த்தி சும்மா இருக்கிறார் என்றால் வேறு ஏதோ விஷயம் இருக்கிறது என்றல்லவா அர்த்தம்? இன்னும் தீவிரமாக கிருஷ்ணன் ராமன் யோசித்தார். வெளிர் கிடந்தான் மங்களாச்சன் மெல்ல கனைத்தான். சொல் மங்களாச்சான், என்ன சொல்ல விரும்புகிறாய்? சக்கரவர்த்தியாரிடமிருந்து உங்களுக்கு அழைப்பு ஏதேனும் வந்ததா? வரவில்லையே. வராதது ஆச்சரியமாக இல்லையா? கேள்வி கேட்ட மங்களாச்சனை கிருஷ்ணன் ராமன் உற்று பார்த்தார். ஆம், ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஏன், உனக்கு என்ன தோன்றுகிறது? சக்கரவர்த்தியாருக்கு இந்த விஷயம் மிகச் சரியாக புரிந்து அவர் ஏதோ ஒரு திட்டத்தில் மூழ்கி இருக்கிறார் என்று எனக்கு படுகிறது. என்ன திட்டம்? நேற்று அரண்மனை வாசலில் ஒரு சண்டை நடந்தது. என்ன? 2 பேர் துவந்த யுத்தம் செய்து கொண்டார்கள். யார் அது? கோட்டை காவலனும் ஒரு குதிரை சேவகனும். மறுபடியும் மறவர்களுக்குள் சண்டையா? போயிற்று, மறவர்களுடைய மானமே போயிற்று. கிருஷ்ணன் ராமன் அழுத்து கொண்டார். இது எப்போது நடந்தது? நேற்று இரவு, சூரியன் சாய்ந்த பிறகு. எனக்கு இந்த விஷயம் வரவே இல்லையே. இரவு அரண்மனை வாசலில் என்ன நடந்தது? கிருஷ்ணன் ராமன் மங்களாச்சனை கேட்டார். விச்சாதரமுத்தரையன் என்று ஒரு குதிரை சேவகன். அவனுக்கு வயது 45 இருக்கலாம். பல போர்களில் கலந்து கொண்டு அரசரால் நேரடியாக பாராட்டப்பட்டவன். ஆரம்ப காலகட்டங்களில் அரசரின் மெய்க்காப்பாளராக இருந்து பிறகு நடுவில் ஒரு போரில் படுகாயப்பட்டு சற்று விலகி இருந்து வெறும் குதிரை சேவகனாக இடம் மாறியவன். அவனுக்கு ஒரு மாமன் மகள், பெயர் பொன்னழகி. இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம்.
ஆனாலும் பொன்னழகி விச்சாதர முத்தரையனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். மாமன் என்றால் எந்த வகையில்? கிருஷ்ணன் ராமன் கேட்டார். தஞ்சையை சேர்ந்த முத்தரையரின் தங்கையை தகடூரை சேர்ந்த ஒருவனுக்கு மனம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகடூர் மாப்பிள்ளையின் சொந்தக்காரர்கள் பொன்னழகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் பொன்னழகிக்கு விச்சாதர முத்தரையனின் மீது விருப்பம் அதிகம். புரிகிறது. தகடூர்காரர்கள் கொஞ்சம் முரடர்கள், முத்தரையன் கொஞ்சம் நாகரிகமானவன். எனவே இனிமையான முத்தரையனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பொன்னழகி விரும்பினாள். சரி, இதை குறுக்கே தடுப்பது எது? கிருஷ்ணன் ராமன் கேட்டார். வயது, அது மட்டும்தானா? இல்லை, முத்தரையனுக்கு இந்த இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. ஏன்? பல போர்கள் கண்ட முத்தரையன் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று முடிவுக்கும் வந்துவிட்டான். அடடே, என்ன காரணம்? உடல் சிரமமா? இருக்கலாம். ஆனால் மெல்ல பௌத்த மதத்தின் மீது அவனுக்கு பிடிப்பு வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். புரிகிறது, மேற்கொண்டு சொல். கிருஷ்ணன் ராமன் உத்தரவிட்டார். பொன்னழகியை பல்வேறு விதமாக தங்கள் பக்கம் திசை திருப்ப முயற்சித்தும் முடியாமல் போகவே தகடூர் ஆட்கள் முத்தரையனோடு நேரடியாக மோத துவங்கினார்கள். உன்னால்தான் அந்த பெண் பொன்னழகி எங்கள் பக்கம் வரமாட்டேன் என்கிறாள், எங்களில் எவரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாள் என்று பெரும் கூச்சல் போட முத்தரையன் கடிந்து கொண்டு பேச, தகடூர் இளைஞன் காரிக்குளிப்பாக என்பவனும் பேச, புறம்படியில் உள்ள ஊர் கூடி அவர்களை சமாதானம் செய்து வைத்தது. இந்த தகடூர் இளைஞன் காரிக்குளிப்பாக என்பவன் வடக்கு புற வாயிலில் கோட்டை காவலனாக இருப்பவன். வேண்டுமென்றே முத்தரையனை வழிமடக்கி குடிபோதையில் வம்புக்கு இழுத்து தாக்க முற்பட விச்சாதர முத்தரையன் குதிரை சவுக்கால் அடித்து வீழ்த்திவிட்டான். அடிபட்ட காரி குளிப்பாகை, ஒன்று நீ உயிரோடு இருக்க வேண்டும் அல்லது நான் இருக்க வேண்டும். உன் தாய் ஒருவனுக்கு படுத்து எழுந்தவன் என்றால் என் கூட தனித்து போர் செய் என்று அரைக்கூவல் விட்டிருக்கிறான். அரைக்கூவிய நேரம் முழு போதையிலும் இருந்திருக்கிறான். விச்சாதர முத்திரையன் மறுமொழி ஏதும் சொல்லவில்லையாம். அங்கிருந்து போய்விட்டதாக சொல்கிறார்கள். சக்கரவர்த்தி உடையார் காதுக்கு இது போய்விட்டது. விச்சாதர முத்திரையனை தேடி ஆள் போயிருக்கிறது. எதற்கு? தெரியவில்லை. எதற்காக இருக்கும் என்று நினைக்கிறாய்? தெரியவில்லையே. சரி, நீ என்ன சொல்ல வருகிறாய்? பிற்பாடு வேறொன்று நடந்தது. அது என்ன? வணிகர்கள் தலைவரையும் வேறு சிலரையும் மூவேந்த வேளார் அழைத்து பேசியிருக்கிறார். எங்கே? அரண்மனையில். யார் அவர்கள்? தஞ்சையில் மது விற்பவர்கள். ஆஹா, புரிகிறது. கிருஷ்ணன் ராமன் கை கொட்டினார். கோவிந்தன் கௌதமன் சிங்கபெரான் உண்பதை நிறுத்தினார். இரண்டு ஒற்றர்களும் தலைவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அரசர் மதுவை தடை செய்ய போகிறார். அது எப்படி முடியும்? முற்றிலுமாக அல்ல. பிறகு தஞ்சை நகரத்துக்குள் மது அருந்தக்கூடாது என்று உத்தரவிடப் போகிறார். ஆஹா, இது நன்றாக இருக்கிறதே. சரியாக வருமா என்பதுதான் பிரச்சனை. அரசர் கட்டளையிட்டால் மறுபேச்சுண்டோ? மது அருந்தக்கூடாது என்பது கட்டளையா அல்லது மது அருந்தி தஞ்சைக்குள்ளே வரக்கூடாது என்று கட்டளையா? இரண்டுமாக இருக்கும். விச்சாதர முத்திரேனை அரசர் தேடுவதற்கு காரணம் என்ன? எனக்கொன்று தோன்றுகிறது. கோவிந்தன் கௌதமன் சிங்கபெரான் கிருஷ்ணன் ராமனை பார்த்தார். என்ன? அந்த தகடூர் பையன் காரி குளிப்பாகை உரத்து சொன்ன போர் அழைப்பை, தனித்த சண்டையை ஏற்றுக்கொள்ளும்படி அரசர் சொன்னாலும் சொல்லக்கூடும். கிருஷ்ணன் ராமன் அந்த பேச்சுக்கு திகைத்தார். இருக்காது. ஒரு நாளும் அரசர் சண்டையை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒருவேளை இப்படி இருக்குமா ஐயன்? சக்கரவர்த்தி உடையார் கட்டளையிடாமல் வேறு யாரேனும் அரண்மனையில் இப்படி ஒரு எண்ணம் கொண்டு விச்சாதர முத்திரையனை வரும்படி கட்டளையிட்டிருப்பார்களோ? இது சரியான பேச்சாக இருக்கிறது. யார் என்று சொல்ல வேண்டுமே. பஞ்சவன் மாதேவியார். வேறு யாருக்கு இந்த துணிச்சல் வரும்? பஞ்சவன் மாதேவி சண்டை பார்ப்பதில் ஆவல் கொண்டவரா? இல்லை, பஞ்சவன் மாதேவி காயப்பட்டிருப்பார். எப்படி சொல்கிறாய்? சீருடையாளை கழியால் அடித்தது பஞ்சவன் மாதேவிக்கு போயிருக்கும் அல்லவா? பஞ்சவன் மாதேவி சீறி இருப்பார் அல்லவா? அந்த சீற்றத்தை அடக்கி கொண்டிருப்பார் அல்லவா? மறவர்கள் கை நீட்டி பெண்களை அடிக்கிறார்களா, அதுவும் தேவரடியார் பெண்களையா என்று பொங்கி இருப்பார் அல்லவா? கோபம் உச்ச நிலைக்கு போயிருக்கும். மறவர் முகத்திரையை கிழிக்கிறேன் என்று ஆவேசப்பட்டிருப்பார் அல்லவா? அடே, நீ என்னமா யோசிக்கிறாய்? நீ யோசிப்பதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறதடா. வேகமாக தலையை கிருஷ்ணன் ராமன் சொரிந்து கொண்டார். ஒரு பதட்டத்துடன் எழுந்து நின்றார். அவர்கள் இருவரும் உடனே எழுந்து நின்றார்கள். கிருஷ்ணன் ராமன் மறுபடியும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார்.
அவர்கள் இருவரும் கை கட்டியபடியே நின்றார்கள். ஆனால் நீ யோசிப்பது மிகச் சரியாக இருக்கிறது கோவிந்தன். அடிவயிறு கலங்கிவிட்டது. பஞ்சவன் மாதேவி சீருடையால் பற்றி கோபம் கொண்டால், அதுவும் குறிப்பாக மறவர்கள் தேவரடியார்களை அடித்தார்கள் என்று கோபம் கொண்டால், இதன் விளைவு மிக பெரியதாக இருக்கும். சக்கரவர்த்தியை கோபப்படச் செய்யவும் குளிரச் செய்வதற்கும் பஞ்சவன் மாதேவியால் முடியும். தஞ்சை மறவருக்கு போராத காலம் பஞ்சவன் மாதேவி ரூபத்தில் வந்திருக்கிறது. கிருஷ்ணன் ராமன் சொல்லிவிட்டு மறுபடியும் சிந்தனையில் ஆழ்ந்தார். ஐயன், ஒரு கேள்வி. என்ன? கிருஷ்ணன் ராமன் நிமிர்ந்தார். இது ஒரு சாதாரண விஷயம். இதற்கு போய் ஏன் நீங்கள் அதிகம் கவலைப்படுகிறீர்கள்? கோவிந்தா, இது சாதாரண விஷயமா? இல்லை ஐயன், மங்களாச்சனுக்கு இது புரியவில்லை. கோயில் பணி நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு காலும் சிற்பிகள் மனமும் கோணக்கூடாது. போருக்கு போய் பெருஞ்செல்வத்துடன் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு காலும் மறவர்களையும் விட்டு கொடுக்க முடியாது. மறவர்களுக்கும் சிற்பிகளுக்கும் இடையே வேறு ஊரிலிருந்து நம்மையே அடைக்கலமாக கொண்டு கோயில் பணி செய்வதற்காக வந்திருக்கின்ற தேவரடியார்கள். இந்த பூசலுக்கு காரணமாக இருப்பதால் அவர்களையும் நாம் இளக்காரமாக நினைத்துவிடக் கூடாது. எனவே கருமார்களுடைய பிரச்சனையில் சக்கரவர்த்தி உடையார், இளவரசர் ராஜேந்திர தேவர் மாறுபட்டு இருக்கிறார்கள். இது ஊரறிந்த விஷயம். அதுபோல இந்த விஷயத்திலும் இவர்கள் மாறுபாடு கொள்ள நேரிடும் எனில் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அது நல்லதில்லை. இந்த விஷயத்தில் பஞ்சவன் மாதேவி நுழைந்திருப்பது வெகு நிச்சயம் ஆபத்தாக முடியும். மேலை சாளுக்கிய போர் முடிந்து வீரர்கள் ஊர் திரும்பி 6 மாதம் ஆயிற்று. எல்லோரிடமும் நிரம்ப செல்வம் இருக்கிறது, திமிர் இருக்கிறது. உதவாக்கரை பேச்சுக்களும் அதிகரித்து விட்டன. வெகு நிச்சயம் மேலை சாளுக்கியத்திலிருந்து வெவ்வேறு வழியாக சேர தேசத்து நம்பூதிரிகள், பாண்டியனிடம் ஆபத்துதவி படைகளாக இருந்த கேரளியர்கள் உள்ளே நுழைவார்கள். இங்கு வர்ணபேதமாய் அந்தணர்களை நாம் சற்று அடக்கி வைத்திருக்கிறோம். வைதீக அந்தணர்கள் எப்பொழுது எங்கே நெருப்பு பற்றும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டை நாட்டு அந்தணர்களை நாம் முன்னிறுத்தியதில் கோபமடைந்திருக்கிறார்கள். அந்தணருக்குள்ளேயே பிளவுகள் ஏற்படுத்தி சோழ அரசாங்கம் ஜெயித்து விட்டது. அந்த அந்தணர்கள் சோழ அரசாங்கத்தில் விதம் விதமாய் பிளவு ஏற்படுத்த வெகு நிச்சயம் முயல்வார்கள். இந்த கோயில் கட்டி முடியும் வரையில் சக்கரவர்த்திக்கு விதவிதமாக தொந்தரவுகளும் தருவார்கள். சேனாதிபதியும் முதல் மந்திரியுமான கிருஷ்ணன் ராமன் யாரை அடக்க முடியும்? சிற்பிகளையா? பெருந்தச்சர் குஞ்சரமல்லருக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கின்ற சக்கரவர்த்தி இதற்கு அனுமதிக்க மாட்டார். நாம் மறவர்களை அடக்க முடியுமா? மறவர்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கின்ற இளவரசர் அதற்கு ஒரு காலம் சம்மதம் தரமாட்டார். தேவரடியார்களை பற்றி கேள்வி கேட்க வேண்டுமா? அதட்டி வைக்க வேண்டுமா? பஞ்சவன் மாதேவி உடனடியாக எதிர்ப்பு தெரிவிப்பார். அவர்களுக்கு தன் ஆதரவை காட்டுவார். சேனாதிபதி முதல் மந்திரி ஸ்ரீ கிருஷ்ணன் ராமன் அவர்களுக்கு வைதீக அந்தணர்களுடைய ஆதரவு இல்லை. ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டீர்கள். தொண்டை நாட்டு அந்தணர்கள் பயந்தது போல நடிப்பார்கள். அதிகாரத்தை செயல்படுத்துவதில் சிக்கல் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். வேண்டுமென்றே சிக்கலையும் ஏற்படுத்துவார்கள். ஒன்றும் அறியாத அப்பாவியான வேளாளர்களையாவது நீங்கள் கோபித்து கொள்ள முடியுமோ? முடியாது. உலகளந்தான் மாராயன் மூவேந்த வேளாளன் இன்னொரு மந்திரியாக இருப்பதால் அவர் ஒரு காலம் எவரும் எதிர்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார். மீதம் இருப்பது வணிகர்கள்தான். மாயிலாட்டிகள் என்கின்ற இந்த வணிகர்களை நாம் பகைத்து கொண்டால் சோழ தேசத்து பொருளாதாரம் இன்று இல்லை எனிலும் நாளை நொண்டும். கடற்கொள்ளைகளை தடுக்க எவரும் முன் வரவில்லை. நாகைப்பட்டினத்தில் ஈழத்து கொள்ளையர்கள் நுழைவதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. வழித்துணைக்கு படைகள் அனுப்புவதில்லை. கண்டிக்க மட்டும் வந்துவிட்டீர்களா என்று அவர்கள் குழுவும் பேசும். ஆக நமக்கு இப்போது அடங்கியவர்கள் 5வது வர்ணத்தினராகிய பஞ்சவர்கள் மட்டுமே. குழந்தை உள்ளம் கொண்ட அந்த எளிய பஞ்சமர்களை யார் எதிர்த்தாலும் கடவுள் அடிக்கிறார். நமது தேசத்தில் இது ஒன்றும் புதிதான விஷயமல்ல. இதைவிட குழப்பமாக பாண்டிய தேசமும் அதைவிட குழப்பமாக சேர தேசமும் இருக்கிறது. நல்ல வேளையாக சோழ தேசத்துக்கென்று ஒரு முதல் மந்திரி, ஒரு அற்புதமான சேனாதிபதி கிடைத்திருக்கிறார். கோவிந்தன் கௌதமன் சிங்கபிரான் பேசிக்கொண்டு போன போது கிருஷ்ணன் ராமன் கை உயர்த்தினார். இது பாராட்டுகின்ற நேரம் இல்லை கோவிந்தா. இதனினும் சிக்கலான விஷயங்களை நான் சரி செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இந்த விஷயத்தை சமணப்படுத்துவதற்கு தொண்டை நாட்டு அந்தணர்களை பயன்படுத்தினால் என்ன? முதல் மந்திரி கிருஷ்ணன் ராமன் நிதானமாக பேசினார். இல்லை ஐயன், நீங்கள் அவர் பக்கம் நின்று அதிகம் ஆதரவு கொடுத்தால் அவர்களை கையில் பிடிக்க முடியாது. அப்படி இல்லை. தொண்டை நாட்டு அந்தணர்கள் விவகாரம் செய்கிறவர்கள் இல்லை.
அவர்கள் ஒன்றாக இருப்பது போல காட்சி அளிக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருக்கிறார்கள். மறவர்கள் ஒன்று சேர்வது போல, சிற்பிகள் ஒன்று சேர்வது போல, தொண்டை நாட்டு அந்தணர்கள் ஒரு குழுவாக ஒன்று சேரமாட்டார்கள். எந்த தலைமையையும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுதான் அடிப்படையான விஷயம். எல்லோருமே தலைமை ஏற்க வேண்டும் என்று தங்களை நினைத்து கொண்டிருப்பதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனம். தொண்டை நாட்டு அந்தணர்களை என்னவென்று உபயோகப்படுத்தப் போகிறீர்கள் ஐயன்? கோயில் பணிதான் முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருந்தால்தான் கோயில் பணி சிறப்பாக நடைபெறும். கோவிந்தா, இந்த கோயில் பணியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? சற்றென்று திரும்பி அந்த முதியவரை பார்த்து கிருஷ்ணன்ராமன் கேட்டார். சோழ தேசத்து சிற்பிகளின் வேலை பிரமிப்பாக இருக்கிறது ஐயன். கல்லை தேடி தச்சன் போன காலம் அது. இப்பொழுது தச்சனை தேடி கல் வந்து கொண்டிருக்கிறது என்று இவர்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். கற்பலகைகள் பற்றிய கணக்கு மொத்தமும் எல்லா சிற்பிகளுக்கும் மனப்பாடமாக தெரிந்திருக்கிறது. தூண்களின் அளவுகளுக்கு தனியாக ஒரு ஓலை சுவடி கட்டே இருக்கிறது. உள்ளே நிறுத்துவதற்காக பிரம்மாண்டமான நடராஜர், அற்புதமான சரஸ்வதி, வெளிப்பிரகாரத்தில் ஒவ்வொரு கோஷ்டத்திலும் வைப்பதற்காக விதவிதமான சிவபெருமான் சிலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமே கோயிலாக இல்லாமல் சிவனுடைய சக்தி முழுவதையும் உள்ளுக்குள் பொதித்து வைத்து வெளிப்படுத்துகின்ற ஒரு யந்திர ஸ்தாபனமாகவே இந்த கோயில் இருக்குமாம். இந்த கோயில் கட்டி முடித்துவிட்டால் சோழ சாம்ராஜ்யத்தின் மீது எவரும் படையெடுக்க முடியாதாம். சந்திர சூரியர்கள் உள்ளவரை சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமையும் புகழும் இருக்குமாம். மாற்றரசர்கள் எவரும் இந்த தேசத்திற்குள் வரவே முடியாதாம். இந்த சிற்பிகள் சொல்வதையெல்லாம் பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஐயன். மாற்றரசர்கள் உள்ளே வராமல் இருக்க ஒரு கோயில் கட்ட முடியுமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்தது. சேனாதிபதியார்தான் இதை தீர்த்து வைக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியும் கோவிந்தா? நான் வெறும் தந்திரக்காரன். முன்னும் பின்னும் கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துபவன். பெரிய ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாதவன். கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் மனித எத்தனங்கள், மனித வலிமை, மனித மூளை இவைகளின் மீதே நான் அதிகம் நம்பிக்கை உடையவன். இப்படி ஒரு கோயில் கட்டிவிட்டு பிறகு சோழ சாம்ராஜ்யத்தில் படைகளை கலைத்து விடலாம் என்று சொன்னால் நான் ஒரு காலம் ஏற்க மாட்டேன். நீங்கள் மிகவும் யதார்த்தமாக பேசுகிறீர்கள் ஐயன். இன்னும் யதார்த்தமாக சிந்திப்போம். ஆக இவ்வளவு திறமையுடைய இந்த நித்த வினோத பெருந்தச்சன் குணவனை நாம் அதிகம் காயப்படுத்திவிடக் கூடாது. அவன் ஒரு பொக்கிஷம். அந்த மறவன் ஒரு மடையன். ஆனாலும் அவனுக்கு குணவனை காயப்படுத்த வேண்டும், அவனுடைய அணுக்கியை அசிங்கப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் இல்லை. ஒரு வேகத்தில் செய்துவிட்டான். அவனை மன்னித்து விடலாம். குணவன் கட்டியிருப்பவனை அடித்ததுதான் பிசகு. அதற்கு குணவன் மன்னிப்பு கேட்டால் போதும், இந்த பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் குணவனை சிற்பிகள் கூட்டம் மன்னிப்பு கேட்க விடாமல் போயின் அது மிக பெரிய அபிப்பிராய பேதங்களை உண்டாக்கும். குணவனை மன்னிப்பு கேட்கும்படி செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? உங்களுடைய குறிக்கோள் புரிகிறது ஐயன். சிற்பிகள் கூட்டத்திற்கு நடுவே என்ன அபிப்பிராயம், அங்குள்ள பெரியவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து வர சொல்கிறீர்கள். 2 நாட்களில் தெரிந்து கொண்டு வருகிறோம். 2 நாட்களில் மொத்தமும் விசாரித்து வருகிறோம். தேவரடியார்களை பற்றி விசாரிப்பது தேவையா ஐயன்? இல்லை, நான் நேரடியாக ராஜராஜியையும் சீருடையாளையும் இன்னும் சிலரையும் அழைத்து பேசிவிடுகிறேன். அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்து விடுகிறேன். கோவிந்தன் சிற்பிகள் இருக்கின்ற இடத்துக்கு போகட்டும். தேவையெனில் இன்னும் சில ஒற்றர்களை ஆங்காங்கே தனித்தனியாக அனுப்பி விவரங்கள் சேகரித்து கொள்ளுங்கள். மங்களாச்சன், அரண்மனை வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை எனக்கு சொல். எனக்கு எதுவுமே தெரியாதது போல பஞ்சவன் மாதேவியை பார்ப்பதற்காக நான் போகிறேன். வரும் வளர்பிறையில் அவர்கள் திருமணம் நடந்த நாள் வருகிறது. அமன்குடியில் அதற்காக வேத பாராயணமும் ருத்ர ஜபமும் ஏழை எளியோருக்கு அன்னதானமும் 63 நாயன்மார்களை பற்றிய தெருக்கூத்தும் நடத்தப் போவதாகவும் அதற்கு அவர்கள் வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அவர்கள் வருவதற்கில்லை என்றுதான் சொல்வார்கள். ஆனாலும் விழா நடத்த அனுமதி கோருவேன். அவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் ஐயன். ஆமாம், அதனால் என்ன? போன வருடம் ஏன் நடத்தவில்லை என்று கேட்பார்கள். மெல்லியதாக சிரித்துக்கொண்டு கோவிந்தன் பேசினார். உடனடியாக பதில் சொல்வேன். போன வருடம் படையெடுப்புக்கான மும்முரத்தில் இருந்தீர்கள். தஞ்சையே பதறி கிடந்தது. அந்த நேரத்தில் கொண்டாட்டம் சரியாக இருக்காது. அதற்கு முந்தைய வருடம் கோயில் கட்டும் பணி உச்சத்தில் இருந்தது. அதற்கு முந்தைய வருடம் நீங்கள் ஊரில் இல்லை, நாகைப்பட்டினம் பக்கம் பயணப்பட்டிருந்தீர்கள் என்று அடுக்கிவிட என்னால் முடியும். இப்பொழுது கிருஷ்ணன்ராமன் கண் சிமிட்டினார். கிருஷ்ணன்ராமன் எழுந்திருக்க அவர்கள் விழுந்து வணங்கினார்கள். மெல்ல கோவிந்தன் தோளில் கை வைத்து கொண்டார். என்ன வயதாகிறது என்று கேட்டார்.
60 வயதுதான். இந்த வயதில் பேரப்பிள்ளைகளோடு வீட்டில் அமர்ந்து கொஞ்சிக் கொண்டும் குலாவிக் கொண்டும் வயல் வேலை பார்த்து கொண்டும் ஏதேனும் பெருமாள் கோயிலில் கைங்கரியம் செய்து கொண்டும் இல்லாமல் எனக்காக ஊர் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஐயன், நானும் உங்களைப் போல ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாதவன். மனித எத்தனங்கள் மீது நம்பிக்கை உடையவன். அதனால் வெறுமே குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருக்க முடியாது. வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடும்படி செய்து விடுகிறேன் என்று என் மனைவி சொல்கிறாள். வெளியிலேயே இருப்பது நல்லது என்கிறாள். அதாவது வீட்டிலேயே உளவறியும் வேலையை ஆரம்பித்து விட்டீர்கள் என்றுதானே அர்த்தம்? ஆமாம் ஐயன். இதில் ஈடுபட்ட புத்தி மௌனமாக இருக்க விருப்பமில்லாமல் இருக்கிறது. நல்ல வேளை சொன்னீர். என்னோடைய இரும், வீட்டிற்கு போக வேண்டாம். கட்டளையைப் போல கிருஷ்ணன் ராமன் சொல்ல அவர்கள் எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அந்த சிரிப்புக்கு பின்னால் தங்களால் சாதாரணமாக மற்ற ஜனங்கள் போல குடியும் குடித்தனமுமாக வாழ முடியவில்லையே என்ற துக்கம் இருக்கத்தான் செய்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.